அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இந்த வீடியோல உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனீஸ்வரனை வணங்கிப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகடி ஆண்ட குருமணிதாந்தாள் வாழ்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் திரையம்பகாய வித்மகே மிருதுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன்கள் இப்ப சனி பயிற்சி நடக்க இருக்கிறது 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப அதற்கான நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம். பாவப்பட்ட வாழ்க்கை, பறிபோன வாழ்க்கை, துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, துரோகங்களை கண்டுகொண்டே இருக்கும் வாழ்க்கை, ஏமாற்றம், இழப்பு, சகிப்புத்தன்மை, தோல்வி, இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை. என் அன்பு நண்பர்களே, நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம அது மேல பயங்கரமா கோவப்படுறோம். அந்த துன்பத்தின் மேலேயோ அந்த துன்பம் யார் விளைவித்தாங்களோ அவர்கள் மேலேயோ நம்ம பயங்கரமா கோவப்படுறோம். பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அது இப்ப தெரியாது. உங்கள் வாழ்க்கையில படுகிற அனுபவத்தின் மூலியமாக நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். நமக்கு ஒரு துன்பம் வருது, அது காரணம் நாம மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்களோ அல்லது முன் பிறவியிலோ முன் ஜென்மங்களிலோ செய்த வினை பயன்தான் அதற்கான காரணம். அதனால நமக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட கோபம் கொள்ளாமல், பழிக்கு பழி வாங்காமல், அதனால சோர்ந்து போகாம, செயலிழந்து போகாம தன்னம்பிக்கையோட இருக்கிறது மிக மிக முக்கியம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அசோகவனத்துல சீதை இருக்கும்போது சீதையை பல அரக்கியர்கள் துன்புறுத்தினார்கள், பல கெடுதல்கள் செஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்காக சீதைய கோவப்படவே இல்லை. அந்த அரக்கியர்கள் மேல ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையை புரிந்தவர் சீதை. தனக்கு நேரிடும் துன்பங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், துரோகங்கள் எல்லாமே தன் வினைப்பயன் காரணமாகவே ஏற்படுகிறது அப்படிங்கறத உறுதியா நம்பினவங்க. அதனாலதான் அவங்க கற்புக்கு ஏதும் களங்கம் வராமல் இலங்கையிலிருந்து ராமனை சென்று சேர்ந்தார். அதுக்கு முக்கிய காரணம் பெருந்தன்மை ராவணனுடைய கற்பு தான். ஆனால் உலகம் பேசப்படுவது சீதையின் கற்பை. இதனாலதான் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம பொறுத்து சகித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நமக்கான காலம் வரும், அந்த காலம் வரும் வரை நாம் காத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். கண்டிப்பா யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய துன்பப்பட்டாலும் சரி, சந்தோஷத்தையே அனுபவிக்காம துன்பங்களை மட்டுமே சந்திக்கிறான், நோயை மட்டுமே பார்க்கறான், துரோகங்களை மட்டுமே பார்க்கறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போக போறான் அப்படின்னு அர்த்தம். நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க, ஜெயிச்சவங்க எல்லாருமே இதை கடந்து சென்றவர்கள். துரோகம், தோல்வி, இழப்பு, சகிப்புத்தன்மை, துன்பங்கள், அயராத உழைப்பு, இதையெல்லாம் கடந்து சென்றவர்கள் தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அதனால வாழ்க்கையில உயர்ந்தவங்க வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை என் அன்பு நண்பர்கள் செய்யுங்கள் எப்பொழுதுமே. அப்ப உங்கள் வாழ்க்கைக்கான வாய்ப்பு வரும். அதனால நீங்கள் காத்திருந்ததால் தற்போது வாய்ப்பு வந்திருக்கிறது. என் அன்பு நண்பர்களுக்கு சனி பகவான் அருமையான வாய்ப்பை கொடுக்க போகிறார். என் அன்பு சிம்மராசி நண்பர்களை, இந்த சனி பகவான் துன்பங்களில் இருந்தும், துயரங்களில் இருந்தும், துரோகங்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும், தொழில், வேலை, இதெல்லாம் இருந்த பிரச்சனை எல்லாம் நீக்கி ஒரு அற்புதமான காலகட்டத்தை, வாழ்வை கொடுக்க போகிறார். கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், இதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போயிடுச்சு அப்படின்னு. ஆனா இங்க எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனைனா நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, அப்ப சில பேர் சொல்லுவாங்க, உண்மையா நாங்க உழைச்சோம், உண்மையா கஷ்டப்பட்டோம், அதுவும் நேர்மையா இருந்தோம், நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கான பலன் கிடைக்கல, ஆனா கஷ்டமே படாம சில பேர் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபமும் ஆத்திரமும் வரும் இதெல்லாம் கேட்கும்போது. ஆனா நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கோபம் வரலாம் இதையும் கேட்டு. ஏன்னா நமக்கான காலகட்டம் வரணும் என் அன்பு நண்பர்களே. நமக்கான காலகட்டம் வரும்போதுதான் அந்த சுகபோக நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அது மட்டும் வரலன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம காத்திருந்துதான் ஆகணும். ஆனாலும் அது நமக்கு சீக்கிரம் வரணும், நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கணும், உழைக்கிற உழைப்புக்கு முழுசா பலன் கிடைக்கணும் அப்படின்னா இறைவனை நம்ப வேண்டும். இறைவனுக்கான பரிகாரங்களையும் பூஜைகளையும் அல்லது ஆன்மீக பயணத்திலும் கண்டிப்பா ஈடுபடும் போது அது சீக்கிரமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை விட 4 பேருக்கு நல்லது செஞ்சா இன்னும் சீக்கிரமா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுல பல சிக்கல்கள் இருக்கு என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. ஆனாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மிக நல்ல பலன்களைத்தான் கொடுக்க வந்திருக்கிறார். அது எப்படின்னா, சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சனி பகவான் கண்டச்சனியாக
பயணம் செய்து உங்களை கவலைக்குள்ளாக்கி இருப்பார் தற்போது. ஆனாலும் உங்களுக்கு சசமகா யோகத்தை தேடி தருகிறார். அடிக்கிற கைதான் அணைக்கும், இந்த தத்துவம் உங்களுக்கு தெரியும். அதனால எந்த அளவுக்கு பயமுறுத்துறாரோ இந்த சனி பகவான், அந்த அளவுக்கு யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய யோகக்காரகன். அப்ப உங்களுக்கான சசமகா யோகத்தை கொடுக்கிறார். அதனால மனதையும் உடலையும் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கங்க, பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கம் இல்ல, இருக்கிற ராசியிலேயே ஒரு கெத்து அப்படின்னா சிம்ம ராசி நண்பர்கள் தான். சிம்ம ராசின்னு சொல்லிக்கலாம், சிங்க ராசின்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் எல்லாருக்குமே இந்த சிம்ம ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். அதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அதனால ஏன் நம்மளாலே முடியுமே, சனி என்ன செஞ்சிருவார், பயப்பட வேண்டியதான். சனி பகவானுக்கு கண்டிப்பாக பயப்பட்டே ஆக வேண்டும். யாரு பயப்படணும் அப்படின்னா, இந்த பூமியில் பிறந்து எதுக்காக பிறந்தோம்னே தெரியாம அடுத்தவர்கள் மனதையும் உயிரையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் பயந்துதான் ஆகணும். ஆனா நம்ம ஏன் பயப்படணும்? அப்படி ஒண்ணும் நம்ம யாருக்கும் துரோகம் செஞ்சில்லையே. அதனால என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே, தைரியமா இருங்க. உங்கள் செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். 10 ரூபாய் கிடைச்சாலும் 1 ரூபாய் சேமிங்க. கண்டிப்பா அது ஒரு நேரத்துல உங்களுக்கு பயன்படும். ஒரு சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், வீடு கட்டும் யோகம் கூட வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க முயற்சி பண்ணா இத பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெளியூர், வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும். சிலர் வேலை விஷயமா குழந்தைகளையும் பெற்றோர்களையும் விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குங்க. சில தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் காதல் அரும்பும், அது திருமணத்திலும் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் மருத்துவரை போய் பாருங்க. அடி வயிற்றுல பிரச்சனை வரும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. அதுபோல இப்ப இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு தீர்வு வேணும் அப்படின்னா ஆன்மீக பயணத்திலும் மந்திரங்கள், பூஜைகள், வீட்டுல சாமி கும்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசி நண்பர்கள் தற்போது செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான அற்புதமான யோக காலம் வந்திருக்கிறது. இது அடிக்கடி நீங்க கேட்டிருந்தாலும் தயவு செஞ்சு இதுக்கு மேலாவது முயற்சி பண்ணி பாருங்க. இங்க வந்து எல்லாரும் இது கேட்டு கேட்டு காது வலிக்குது, கஷ்டமா இருக்கு, எங்க நிலை மாறவே இல்லை அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர, நாங்க இதெல்லாம் முயற்சி பண்ணோம், இதெல்லாம் செஞ்சோம், இத்தனை இழப்புகள், அவமானங்கள், முயற்சிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துரோகங்களை அனுபவிச்சோம், இதெல்லாம் யாரும் அதிகமா எழுதுறதே இல்லை. தயவு செய்து நீங்க யோசிச்சு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இறைவனை முழுசா நம்ம நம்பணும். என்னன்னா நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நம்முடைய உடம்புக்கு வரணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்கவே முடியும். ஜெயிச்சவங்க எல்லாருமே இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றவர்கள் தான். அப்பதான் ஒரு நேர்மறையான சக்தி நம்ம உடம்புக்கு வரும். நம்ம செய்யறதெல்லாம் சுறுசுறுப்பா செய்வோம், நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் அதிவேகமாக செயல்படும் இந்த பிரபஞ்ச சக்தி கிடைச்சதுன்னா. அப்ப எண்ணங்கள் வேகமா செயல்படும் போது நம்முடைய முடிவு எல்லாமே சரியா இருக்கும். சிந்தித்து செயல்படுவோம், அங்கதான் வெற்றியா இருக்கும். இந்த சூட்சமத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீளுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த ஆன்மீக பயணம், இறைவனை நம்புவது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் சனி பகவானை சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாதிரியான மந்திரத்தெல்லாம் சொல்லி சனி பகவானை சந்தோஷப்படுத்துங்க. சனீஸ்வரன் இருக்கிற கோவிலுக்கா போய் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான தைரியத்தையும் வலிமையையும் கொடுப்பார். ஆனால் ஏதோ ஒரு புதுமை இப்ப நடக்க போகுது, ஒரு அதிசயம் உங்கள் தொழில் நிறுவனத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ உங்கள் எண்ணத்திலோ ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, ஒரு புதுமை நிகழப்போகிறது. அதனால உங்கள் வாழ்க்கை திறமை மாறப்போகிறது. சூரியன் போல நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். ஒரு சூரியன் இல்ல, 1000 சூரியன். ஆள வந்தான் 1000 சூரியன் போல வந்தான், வாழ்க்கையை முழுமையாக வாழ வந்தான், 50 கண்டங்களை ஆள வந்தான். அந்த மாதிரி ஆளப் போகிறீர்கள் இந்த உலகத்தை, என் அன்பு நண்பர்களான நீங்கள். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இந்த சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது. பதிலடி, சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு தேடி வருகிறது. அப்ப யோகம் வருதுன்னா தயவு செஞ்சு அமைதியா இருந்துடாதீங்க, சோர்ந்தது போதும். முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி பல பேர் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. நேற்று வரை யாருன்னே தெரியாதவங்க இன்னைக்கு உலக புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒலிம்பிக் ஓட்டம் தாங்க, சாதாரண ஓட்டம் இல்ல. 10 பேரை விட்டு ஓட வைக்கிறது, லட்சக்கணக்கான பேர் ஓடக்கூடிய ஒலிம்பிக் ஓட்டம் இது. அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும், நமக்கு பின்னாடி போறவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. நமக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்காங்க, அவர்கள் எது மாதிரி நம்மள மாதிரிதான் போறாங்களா இல்ல அவங்க பறக்குறாங்களா,
அந்த கை கால் கண் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போதே நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரணும். அப்ப நமக்கான வாய்ப்பு வரும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்படியான வாய்ப்பை தான் தற்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல ஒண்ணு பண்ணுங்க, சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு சிந்தியுங்கள், செயல்படுங்கள், பயணத்தை தொடங்குங்கள். சொல்லி அடிக்கணுங்க, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்படியே நடக்கும். இதுக்கு மேல என்னன்னா சரியான ஒரு சிந்தனை வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. ஒரு நாள் அல்ல, 9 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். உங்களுக்கான திறமை என்ன, உங்களுக்கான வலிமை என்ன, உங்களுக்கான சூழ்நிலை என்ன. இப்ப எடுக்க போற முடிவு நீங்க மட்டும் இல்ல, உங்களது பரம்பரையே சந்ததியினரே கோடீஸ்வரராக வேண்டும். அப்படி ஒரு முடிவை என் அன்பு நண்பர்களே நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு 15 வருடம் சிறப்பா இருக்கும், மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டால் பெரிய ஆளு, அவன் தான் ராஜா. அப்ப அது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உயிரை கொடுத்து போராடுங்க. அந்த இறைவனின் அருளை பெற்று போராடுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான முழு பலனையும் நம்ம அடைய முடியும். அப்ப நம்பிக்கை வேண்டும் 2 பேர் மேல. ஒன்று இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும், இன்னொன்று உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும். இந்த 2 நம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு நாள் பணக்காரனாவது உறுதி உறுதி உறுதி. அப்ப இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இந்த பரிகாரங்கள், மந்திரங்கள், கோவில் இதெல்லாம் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு. நம்ம உழைக்கிற உழைப்ப முழுசா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல அந்த மந்திரங்களும் முக்கியம். சனி மூல மந்திரத்தை பயன்படுத்துங்க. கோவிலுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க பூஜை செஞ்சாலும் சரி, இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. சனி மூல மந்திர ஜபம் ஓம் பிரம் பிரிம் பிரௌம் ஷட் சனச்சர நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க. 40 நாள்ல 19,000 முறை சொல்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது சத்தியம். அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு அத்தனையையும் வெற்றியாக கொடுப்பார். இதை செஞ்சே பாருங்க. அடுத்தது சனி ஸ்தோத்திரம், இதையும் முயற்சி பண்ணுங்க. நீலாஞ்சன சமுபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நினைச்சது நடக்கும், நினைச்சதை விட அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதே தமிழ சொல்லணும்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா அப்படிங்கிற இந்த மந்திரம் தமிழ்லயே சொல்லலாம். கண்டிப்பா சொல்லுங்க. அது மாதிரி சனி காயத்ரி மந்திரம் சனி பகவானுக்கு மிக பிடிச்ச மந்திரம் இது. காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தந்தோ மந்த பிரசோதயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நல்ல அழுத்த திருத்தமா தன்னம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும். உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தாதான் அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரை எட்டும் அந்த சத்தம். அந்த மந்திர சத்தம் எல்லை வரைக்கும் எட்டும் போது அத்தனை பலன்களையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதை நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் நடக்கும். ஒரு துளி கூட சந்தேகப்படாதீங்க. சரி, முயற்சி பண்ணி பாருங்க. சரியாக ஒரு 3 மாதங்கள் இந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது, எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு வருது, நீங்க எவ்வளவு சாதனை இந்த உலகத்துல செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு 3 மாசம் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. அது மாதிரி சனி திசையின் போது வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தின் 30வது அத்தியாயம் தினமும் படியுங்க. அது படிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான தீர்வாக அது அமையும். முயற்சி பண்ணி பாருங்க. அதனால இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி முதல்ல சனி பகவானின் ஆசீர்வாதத்தோடு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். நான் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே உங்களை உயர்த்தி பிடிக்கிற சிந்தனை வேண்டும், அந்த முடிவு வேண்டும். அப்படி ஒரு முடிவு எடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த முடிவுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் நண்பர்களே, தோழிகளே, இளம் பிள்ளைகளே, இந்த மந்திரங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆசீர்வாதம் வாங்க முடியும், சனியோட ஆசீர்வாதம் வாங்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஒரு விளக்கு கொளுத்தி பூஜை அறையில உட்கார்ந்து சனீஸ்வரா என்னை காப்பாயாக, என் துன்பங்களில் இருந்து என்னை மீட்பாயாக, உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் படுதோ அதை வேண்டிங்க. கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா ஒரு வரி மந்திரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன மந்திரம் அப்படிங்கிறீங்களா? பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான மந்திரம், புத்தர் சொன்ன மந்திரம். ஒரு ஊருக்கு இந்த புத்தருடைய சீடர்கள் போறாங்க. அங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு மாலை நேரத்துல புத்தர் இங்க வராரு, உங்க முன்னாடி பேச போறாரு, எல்லாரும் வந்து கேட்டுக்குங்க, அதனால பயன்பெறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க. யாராரு அப்படின்னா, அந்த ஊர்ல நீண்ட நாளா நோய்வாய்ப்பட்டு இருந்தவர், கடினமாக உழைத்தும் அதன் பலனை அனுபவிக்காதவர், பரம்பரை பணக்காரர், திடீர் பணக்காரர், தாயை கவனிக்காதவர்,
தன்னுடைய அழகை மட்டுமே பெரிதென நினைத்த பெண், அவமானம், அசிங்கம், துரோகங்களை கண்ட பெண்கள், குடும்பத்திற்காக ஓடாய் ஓய்வின்றி உழைத்து தேயும் ஆண், பெண், இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் புத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புத்தர்கிட்ட இததான் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப புத்தர் வராரு, புத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் கோர்ஸா நிறுத்துங்க. இந்த மாதிரி பல பேர் பேசிட்டு போறாங்க. எவ்வளவோ பேர் எவ்வளவோ பேசிட்டாங்க. எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே வரல, நல்லது நடக்கல. நீங்க வளன்னு பேசாம ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்த சொல்லுங்க, நாங்க அதன் மூலியமா முன்னேறிக்கிறோம். அப்படி இருந்தா ஏதாவது சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு ஒரே முடிவா சொல்லிடுறாங்க. இதை ஒரு அவமானமாக அவர் நினைக்கல. புத்தர் உடனே சிரிக்கிறார். அடுத்த நொடியே ஒரு மந்திரத்தை சொல்கிறார். அப்ப அந்த மந்திரத்தை கேட்ட உடனே மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு சந்தோஷப்படுறாங்க. உங்க கூட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா இதை எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இது ஒரு விளம்பரம் தான். நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம், பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம். அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான். பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு. ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும். பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது. அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமா இதுவரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையா வித்தியாசமா இருக்குங்க. அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க, பவுடராவும் இருக்கு அவங்கள்ட்ட. அடுத்தது காவி பவுடர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட, ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பசுமாட்டோடைய சாணம், கோமியம், நெய், பால், தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு. இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம். அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு. அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு. கப்பு சாம்பிராணி, நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி. அதுவும் இவங்ககிட்ட இருக்கு. பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம், பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம். பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம். இது நம்ம கடையில வாங்கும்போது கலப்படம் அதிகமா இருக்கும். கலப்படம் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க. இவங்க சுத்தமான செக்கில் ஆட்டின 4 எண்ணெய்கள், அதாவது விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இப்படி 4 எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க. அதோட சேர்த்து நெய், பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க. சுத்தமா தரமானதா இருக்கு. அது மாதிரி 3 எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும். அது மாதிரி மூலிகை வத்தி 1.5 மணி நேரம் இந்த வத்தி எரியும். இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. சரி, இப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட புத்தர் என்ன மந்திரம் சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரே வரியில சொல்லிட்டாரு. அத அப்ப சொல்லி பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு, என்ன புத்தரே எப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க? ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் முயற்சி பண்றாங்க. அப்ப நேரம் ஆக ஆக எல்லாருடைய வாயிலும் இந்த வார்த்தை ஒலிக்க ஆரம்பிக்குது. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அப்ப ஒலிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா எங்க வாழ்க்கையில இது மாற்றம் ஏற்படுத்தும். இப்பவே ஒரு தெளிவு வந்துருச்சு, ஒரு துணிவு வந்துருச்சு. இதுவும் கடந்து போகும், இந்த சூழ்நிலையும் இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க புத்தரை. எத்தனையோ மனிதர்களை மாற்றிய இந்த உன்னத மந்திரத்தை உங்க வாழ்விலும் இனி ஒளியேற்றும் என் அன்பு நண்பர்களே. இந்த ஒரு வார்த்தையில சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். இத உறுதியோடு உண்மையோடு நம்புங்கள். கண்டிப்பா எல்லாமே மாறி போகும். தோல்வியை சந்திப்பவர்கள், நோயில் இருப்பவர்கள், சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள், கடன் பிரச்சனை தீராதவர்கள், திசை தெரியாமல் இருப்பவர்கள் அனைவரும் தினம் இந்த வார்த்தையை, இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம். ஏன்னா இது புத்தருடைய வார்த்தை. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை இது மாற்றும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காம, பிரச்சனை நினைக்காம, ஆழ்ந்த புரிதலோடு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மட்டும் மனசுல நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை உங்களுக்கு கடந்து போகும். இப்ப உங்கள் ராசியில மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரமும் வருது. மக நட்சத்திர நண்பர்கள் கேது பகவானின் நட்சத்திரம். ராசி அடிப்படையில சிம்ம ராசி இந்த ராசி. அப்ப ராசிக்கு 7 சனி, 2 கேது. அதனால குடும்பத்துல இருக்கிற வயதானவர்கள், மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் இந்த மகம் நட்சத்திர நண்பர்களின் குடும்பத்துல. அதுபோல அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவர்களால் நீங்க அடைவீர்கள். மருத்துவ செலவெல்லாம் பாருங்க. குடும்பத்துல
வயசானவங்கள எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் நமக்கு குறையும். அதனால 7ஆம் இட சனி பகவான் நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி தருவார். வயதானவர்களை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். அதே வேளையில செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும். அதனால கவலைப்படாம நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க, உழைச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான பணம் வந்து சேரும். இந்த காலகட்டத்துல தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் அப்பப்ப வரலாம். அதனால அதை பெருசா எடுத்துக்காம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சுக்கீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும் உங்களை நோக்கி. எல்லா துறையிலும் எந்த துறையில இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீண் பேச்சுக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதிதான் இந்த உலகத்துல பெரிய ஆயுதம். மகான் காந்தியை பார்த்து ஒரு வெள்ளக்காரன் சொன்னானா, அவர் எத்தனை ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்தாலும் என்னால அவரை சுட்டு வீழ்த்திருக்க முடியும், ஆனால் அவர் கொண்டு வந்தது அமைதி அப்படிங்கிற ஆயுதம். அதனால அவரை என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு தோல்வியோடு திரும்பி போனானா. அந்த போர்ல அவன் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவன் மனசுக்குள்ளார நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர் காந்தி மகான், அமைதியா இருந்து. அதனால இந்த விஷயத்தை கடைபிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி காத்திருக்கும். அது மாதிரி திருமண முயற்சிகளில் ஆலோசித்து முடிவெடுங்க. அடுத்த வர ஆண்டு எல்லா பிரச்சனையும் முடியக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சி மிக மிக முக்கியமானது. அதுபோல பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரனி நட்சத்திரம் இது சிம்ம ராசியில தான் வருது. ராசிக்கு 7இல் சனி, 8இல் ராகு, 2இல் கேது. அந்த அடிப்படையில பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம். அதுபோல 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவார். நல்ல நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவார். பெரிய பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்க வாழ்க்கை முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பயன்படுத்திக்குங்க. கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் பயன்படுத்துங்க. கிடைக்கிற பாலெல்லாம் 6ஆ மாத்தத்துக்கு ட்ரை பண்ணுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு புறப்படுவாங்க. ஆனாலும் அவர்களை நம்பாதீங்க. ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. உதவிங்கிற பேர்ல உங்களுக்கு பண்ற உபத்திரம் உங்களால தாங்க முடியாது. அது அப்ப தெரியாது. நீங்களும் நல்ல நண்பன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரகசியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். யாரையும் நம்பாதீர்கள், அந்த இறைவனை தவிர. இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபம், துரோகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரையும் அரவணைங்க, ஆனா யாரையும் நம்பாதீங்க. அதுதான் இந்த காலகட்டம். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு அமையலாம். அதனால உங்களுக்கு மாபெரும் வெற்றியும் கிடைக்கலாம். பயன்படுத்திக்கோங்க. எந்த பயணமாக இருந்தாலும் நிதானமாக செல்வது நல்லது. கடின உழைப்பை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. நல்ல நேரம் வந்துருச்சு, நம்ம அமைதியா இருந்தாலும் அந்த நல்ல நேரம் செயல்படணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும். உழைக்காதவங்களுக்கு, கஷ்டப்படாதவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் வரும். அதெல்லாம் அந்த நேரத்தில் இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி அவர்களுடைய முன்னோர்களோ இல்ல முற்பிறவியிலோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பலனை அனுபவிக்க முடியாதவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலன்னா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. உழைச்சாதான், இறைவனின் துணையோடு நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்மளால எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை நீக்கி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். வாழ்க்கையில இந்த சூட்சமங்களை புரிந்து கொண்ட யாரும் காலத்தையோ அல்லது வேலையையோ அல்லது அடுத்தவர்களையோ குத்த சொல்லவே மாட்டாங்க. 2 பேரை நம்புங்க, உங்களை நம்புங்க, அடுத்தது இறைவனை நம்புங்க. யாரையும் நம்ப வேண்டாம். 2 பேரையும் நம்பி உண்மையா உழைங்க, நேர்மையா கஷ்டப்படுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தது உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலனாக சூரியனின் நட்சத்திரம் இது. இதுல 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மத்திலும், அடுத்த பாதத்துல பிறந்தவங்களாம் கன்னியிலும் வருவாங்க. அப்ப சிம்ம ராசியின் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தொடக்கத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொதுவா உங்களுக்கு எல்லோரும் துரோகம் செய்யறவங்களாகவே அமைவார்கள். அதனாலதான் நீங்களும் யாரையும் நம்பவே கூடாது. தொடக்கத்துல ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய சுயரூபத்தை காட்டி கொடுப்பார் சனி பகவான். அதுபோல தொழில் வேலை தொடர்பான புதிய முயற்சிகளில் நீங்க தொடர்ந்து ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த இடத்துலயும் சோர்ந்து போக கூடாது. அதோடைய எல்லை வரைக்கும் போராடணும். அப்ப உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சனி பகவானுடைய தீர்ப்பு. அதற்குரிய பலன் உங்களுக்கு தாமதமாக கிடைத்தாலும் தானாக வந்து சேரும். கஷ்டப்படுற காலத்துல, துன்பப்படுற காலத்துல, துரோகத்தை அனுபவித்து நீங்க சோர்ந்து போகிற காலத்துல கண்டிப்பா அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். வேற வழியே இல்லை. என்ன சொல்ல வர்றார் சனி பகவான்னா, நீங்க எந்த நன்மையும் அடையலனாலும் எந்த பலனும் அடையலனாலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான பலனை உங்களுக்கு தேவையான நேரத்தில் நான் கொடுப்பேன் அப்படிங்கறதா சனி பகவானின் அருள். அதுபோல கண்டிப்பா அடுத்த வருஷம் பல வெற்றிகள் உங்களுக்கு சேர வேண்டிய காலகட்டம் இது. அந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நிறைய நல்லது செய்யுங்க. நிறைய கோவில் குளத்துக்கு போங்க. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கோவிலுக்கு ஒதுக்குங்க. அல்ல வாரத்துல ஒரு நாள் ஒதுக்குங்க. கண்டிப்பா நல்ல மாற்றத்தை இந்த சனி பகவானும் ஈஸ்வரனும் கொடுப்பார்.
அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரங்களையும் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரங்கள் இது. நம்ம வாழ்க்கையில இந்த பரிகாரங்கள்ங்கிறதும் மிக மிக முக்கியம். பணத்தடை, கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. பணம் அதிகமாக கிடைக்கணும், பணம் நம்ம கையிலேயே தங்கி இருக்கணும், கடன் வரக்கூடாது, கடன்கள் சீக்கிரம் அடைச்சு முடிக்கணும், கஷ்டங்கள் வரக்கூடாது, குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், பணம் கோடி கோடியாக கொட்ட வேண்டும், நிம்மதியும் இருக்கணும். அப்படின்னா தினமும் வீட்டை துடைக்கும் போது ஒரு கைப்பிடி கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சிறிது பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை நல்லா துடைங்க. இது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். அப்ப நம்ம குடும்பத்துல ஏற்படுகிற தடைகள்லாம் இந்த விஷயங்கள் நீக்கும். அது மாதிரி லட்சுமின்னா செல்வத்தை குறிப்பவள். செல்வங்கிறது வெறும் பணத்தை மட்டும் சொல்ற விஷயம் இல்ல, 16 செல்வங்களையும் சேர்த்து சொல்வதுதான். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி செல்வத்தை பெற அஷ்டலட்சுமியோட ஆசி நமக்கு முக்கியமா தேவைப்படுது. தனலட்சுமி, தானியலட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, மகாலட்சுமி, இந்த 8 லட்சுமிகளும் சேர்ந்ததுதான் அஷ்டலட்சுமி. இந்த அஷ்டலட்சுமிகளை ஈர்க்கிற சக்தி கொண்ட இந்த எளிய பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ண அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்திக்கங்க. முதல்ல தினமும் விடியற்காலையில இருந்து நம்ம வீட்டுல வாசல்ல பசுமாட்டு சாணம், முடியல சிட்டில இருக்கும் அப்படின்னா மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில சேர்த்து கலந்து வாசல்ல தெளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் தவறாமல் அரிசி மாவால் கோலம் போடுங்க, மாக்கோலம் போடணும். அது போல வீட்டின் அருகில ஏதாவது கோயில் இருந்தா அல்லது சின்ன கோயிலா இருந்ததுன்னா அல்லது ஏதாவது ஒரு சிலை மரத்துக்கடியில இருந்ததுன்னா அந்த இடத்துல அரிசி மாவு கோலம் போடுங்க. இது ஒரு சிறந்த திருப்பணியாகும். அதனால கோலம் போடுவதற்கு மட்டுமில்ல அவர்கள் சந்ததியினருக்கே அந்த புண்ணியம் கிடைக்கும். எந்த வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவால கோலம் போட்டுருவாங்களோ அந்த இடத்துல தீய சக்திகள் அண்டவே அண்டாது. இது மாபெரும் உண்மை. அந்த வகையில அரிசி மாவு கோலங்கிறது வீட்டை காக்கும் ரட்சைகளாகும், தேவதைகளாகும். கண்டிப்பா இதை செய்யுங்க. அது மாதிரி தெய்வீக எந்திரங்களுக்கு சமமான கோலங்களை பூஜை அறையில மட்டுமே தான் போடணும். ஹிருதய கமலம், நவக்கிரக கோலங்கள், ஐஸ்வர்ய கோலம், ஸ்ரீ சக்கர கோலம், இது போன்ற கோலங்களை நம்ம பூஜை அறையில போடலாம். அது மாதிரி அரிசி மாவால மட்டுமே கோலம் போடுறது மிக சிறப்பு. ஏன்னா அதை சாப்பிடுற ஜீவராசிகளால நமக்கு அன்னதானம் செய்யற புண்ணியம் கிடைக்கும். அதனால அரிசி மாவால கோலம் போடுறது மிக மிக சிறப்பு. பூஜை அறையில ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி 2 பக்கமும் அந்த கட் பண்ற இடத்துல மஞ்சளை பூசி அதுக்கப்புறம் அந்த பழத்து நடுவுல குங்குமம் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துங்க. அதுல பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏத்துங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சாதாரண எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட 1000 மடங்கு அதிக பலனை இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுவதனால கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துறது நம்ம பரிகாரத்துக்கு வலு சேர்க்கும். முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்ங்கிறது கம்மியான விலையில உருவாக்க முடியாது. ஏன்னா நெய் இன்னைக்கு என்ன விலை வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இழுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களாக, சுத்தமான எண்ணெய்களாக இவர்கள் உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற குட் பேபி வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த எண்ணெயை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்தை மனதில் நிறுத்துங்கள். அதுக்கப்புறம் விநாயகரையும் வணங்கிக்கிட்டு இந்த அஷ்டலட்சுமி மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. இந்த மந்திரம் உச்சரிக்கிற விதங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா அவசரமா மந்திரத்தை உச்சரிக்காதீங்க. நிதானமா உங்களுடைய மந்திர வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும். வலிமையானதாக, பொறுமையாக, திடமாக உச்சரிக்க வேண்டியது மிக அவசியம். இந்த மந்திரங்கிறது எப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம், ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம், ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம். இப்படி அந்த மந்திரங்கள் பொறுமையாக, நிதானமாக, திடமாக இருக்க வேண்டும் நம்ம உச்சரிக்கும் போது. அப்ப இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி கடவுளை வணங்கி அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை நிலைவாசற்படி 2 பக்கத்திலையும் எடுத்து வைங்க. மறுநாள் அந்த எலுமிச்சை பழத்தை மாத்தணும். இது மாதிரி தொடர்ந்து நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல செய்து வரும்போது அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக நமது வீட்டில் குடிக்கொள்வார்கள். அது மாதிரி அல்ல குறையாத செல்வங்களை அவர்கள் கொடுப்பார்கள். அது மாதிரி நமக்கு செல்வங்களை சேர்க்கறதுக்கு இன்னொரு பயிற்சியும் இருக்கு. அஷ்டலட்சுமி ஆவகானம் செய்யறது. ஆவகானம் செய்யறது அப்படின்னா என்னன்னா உள்ளங்கையில அஷ்டலட்சுமியை வரவழைப்பது. இந்த ஆவகானம் செய்யறது நம்ம பூஜை அறையில கையை நீட்டி அஷ்டலட்சுமிக்கான ஸ்லோகம் சொன்னோம்னா, அதாவது இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா நம்ம கையில அஷ்டலட்சுமி இறங்குவார். அதுக்கப்புறம் இந்த கையை நீட்டி எந்த காரியங்கள் நீங்க செஞ்சாலும் அது அப்படியே நடக்கும். ஏன்னா உள்ளங்கையில அஷ்டலட்சுமி இறங்கி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த
பரிகாரங்கள் தேவையா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உண்மையா முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை நேர்த்திக்கடனை நம்ம செய்யும் போது அது எந்த காலத்திலுமே வீண் போகாது. அது மாதிரி பகவானுக்காக செய்யற செலவு இருக்குல்ல, அந்த பணமும் நேரமும் நிச்சயம் பலனை கொடுக்கும். சில பேருக்கு உடனே பலன் கிடைச்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு பலன் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்வாங்க. ஆனா இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இந்த பரிகாரம் உடனே நிவர்த்தி ஆவதும் அல்லது கொஞ்சம் காலங்கள் இழுப்பதும் காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவரவர்களின் பூர்வ கர்ம வினைப்படிதான் இந்த பரிகாரங்களுடைய பலன் நமக்கு உடனே கிடைக்கிறதும் லேட்டா கிடைக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. அதனால நண்பர்களே, நம்பிக்கையோடு செய்யுங்கள். கண்டிப்பா இந்த பரிகாரம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். என் அன்பு நண்பர்களே, நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க. நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை, செய்யாத வேலைகள் இல்லை, செய்யாத முயற்சிகள் இல்லை, ஏதோ பண்ணிட்டீங்க. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும். வறுமை, விபத்து, நோய், திடீர் திருப்பங்கள், துரோகம், தோல்விகள், இப்படி எதையெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சுகிறோமோ அதுதான் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும். அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது. உயிர் போனாலும் உயிர் தர வைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு. மாதா பிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப யாரையும் நம்ப வேண்டாம், உனக்கு நீ மட்டும்தான் இருக்க. அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன். அதனால நண்பர்களே, நீங்கள் வெற்றி மட்டும் பெற்றிருந்தால் ஒரு கண்ணாடியாக இருந்திருப்பீங்க, பார்க்கறதுக்கு அழகா இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் தோல்வி என்பது தங்க மாதிரி, கல் மாதிரி. தங்கம் ஆபரணமாக மாற எத்தனை அடிகளை வாங்குகிறது, ஒரு கல் சிலையாவதற்கு எத்தனை அடிகளை வாங்குகிறது. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு அசிங்கமும், ஒவ்வொரு தோல்வியும் உங்களை செதுக்கும், உங்களை எதற்கும் தயார்படுத்தும், வடிவமைக்கும் அழகாக. இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்ட தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். வெற்றியிலிருந்து எதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது, தோல்வியிலிருந்து பல பாடங்களை கற்று வந்திருக்கிறீர்கள். அலட்சியம் செய்யாமல் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்காம என்ன சொல்கிறார்கள், நம்மளால வாழ்க்கையில முடியுமா அப்படின்னு பார்த்து சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி பூனையாக இருந்த நீங்கள் புலியாக மட்டுமல்ல சிங்கமாக மாறினால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படி கெத்தா கார்ல வரும்போது, அப்படி கெத்தா பிளைட்ல வந்து இறங்கும் போது, அப்படி கெத்தா ஊர்ல விளையாடுற பைக்ல வரும்போது, அப்படி கெத்தா ஒரு 100 பிசினஸ்மேனுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள், மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தியுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.